ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் இனிதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்குற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மாங்கல்ய சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீமம் உபாஸ்மகே. வணக்கம். சித்திரை நட்சத்திரம் இதிலே பிறந்தவர்கள் செயல்பாடுகளும் குணநலன்களும் எந்த முறையிலே இருக்கும், இவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்பவர்களாக இருப்பார்கள் அப்படின்னா, அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் உண்டு. 4 பாதங்களும் கன்னி ராசியிலும் துலா ராசியிலும் 2 ராசிகளிலுமே இந்த சித்திரை நட்சத்திர பாதங்கள் உண்டு. எப்படின்னா, கன்னியிலே 2 பாதம், துலாத்தில் 2 பாதம். அப்போ 2 பாதங்களாக இதிலே உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் சிறப்பாக பேசக்கூடியவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. எதையும் துணிந்து செயல்படுபவராக இருப்பார்கள். அதே போல சமூக விரோத செயல்களை செய்யக்கூடியவராகவும் ஒரு சில ஜாதகர்கள் உண்டு இப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், சகோதர சகோதரிகள் இவர்களுக்கு பிடிக்காத ஒரு செயலை, ஏதோ ஒரு செயல், அது எது வேணாலும் இருக்கட்டும், அதை இவர் செய்பவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்லாம். ஏன்னா நான் சொன்னேன் கேட்கல, அவன் ஏதோ இப்படி பண்ணிட்டுருக்கிறான், அதில் லாஸ் ஆகும் சொன்னேன் கேட்கல பண்ணுறான், இப்படி போகும். அந்த ஒரு செயலை இந்த ஜாதகன் செய்யக்கூடியவனாக இருப்பான். அதே போல் கண் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகன் கண் கோளாறு ஏதோ ஒரு வகையில் இருந்து கொண்டே இருக்கும். இல்லை ஒரு கண் சிறிதாகவும் ஒரு கண் பெருசாகவும் இருக்கலாம், கண் வலி இருக்கலாம், கண்ணில் நீர் வழியலாம், அல்லது எரிச்சலாகலாம், அல்லது பார்வை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே சதவிகிதத்தின் அடிப்படையிலே பார்வை குறைவாக இருக்கலாம். இப்படியும் கண் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகனுக்கு பிரச்சனைகள் உண்டு. அதே போல் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ஜாதகன் அதிகமாக அலைந்து திரிபவனாக இருப்பான். ஒரு இடத்துல நின்று பணம் சம்பாதிக்கிற வழியை பார்க்க மாட்டான், அதிகமாக திரும்புவான், அலைந்து ஊர் திரிவான், நாடு திரும்புவான் அப்படின்னு சொல்லலாம். அந்த முறையிலே பணம் ஈட்டுபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். யார்? இந்த சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். அதே போல் 2ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் சிறந்த பேச்சாளனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் என்பது இந்த ஜாதகனுக்கு கிடையாது. அப்படி இருந்தாலும் அவர்களை வெல்லக்கூடிய ஆற்றலும் சக்தியும் இந்த ஜாதகனுக்கு உண்டு. அதே போல் எதையுமே ஒரு முறை யோசித்து, ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அலைவாயும் எண்ணமுடையவன், நெடியன். இந்த அலைவாயம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு விதமான யோசனைகளோடு வாழக்கூடியவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. இதனால் இந்த ஜாதகன் வரவேண்டிய தொழிலோ அல்லது செயலோ பணமாகவோ ஏதோ ஒன்று வருவது தடைபட்டு போய்விடும். அப்போ வறுமைக்கு உள்ளாவான் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் புலமை பித்தன், பாடல் எழுதுவதிலோ இசை அறிவதிலோ அல்லது புத்தகங்கள் எழுதுவதிலோ சிறந்த தேர்ச்சி பெற்றவனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பக்தி மார்க்கம் என்பது இவனுக்கு மிகவும் பிடிக்கும். மெய்யறிவாளன், அறநெறியை கடைபிடிப்பவனாக இருப்பான். சிறந்த பக்திமானாகவும் இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள், சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எதிர்வரும் பகைவர்களை
பணிய வைத்து விடுவார். அந்த அளவிற்கு இந்த ஜாதகனிடம் வலிமையும் திறமையும் ஆற்றலும் இந்த ஜாதகனுக்கு உண்டு. எதிரிகள் என்பதே இவருக்கு கிடையாது. அதேபோல கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் ஈகை குணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் தாராளமான மனம் படைத்தவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்க இந்த ஜாதகனுக்கு மனமில்லை. அதனால் சில பிரச்சனைகளை இந்த ஜாதகன் சந்திக்க வேண்டியதாய் இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதனால் பெயரளவிலும் புகழளவிலும் இதனால் அதை பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில காலகட்டங்களிலே இந்த ஜாதகனுக்கு நடந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். மேற்கூறிய முறைகளிலே இந்த சித்திரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களிலும் பிறந்தவர்களின் குணநலன்களும் நடவடிக்கைகளும் மேற்கூறிய முறையில் உண்டு. வணக்கம்.